திரு எழிலரசன், சட்ட ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக அதிமுக திமுகவுக்கு இடையில் நடைபெறக்கூடிய இந்த விவாதம் ஒரு ஆக்கப்பூர்வமானதாக நடக்குதா? அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 நாளாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விவாதங்களை எல்லாம் தொலைக்காட்சி வாயிலாகவும் உங்களோட ஊடகத்தின் ரிப்போர்ட்டர்ஸ் மூலமாகவும் நீங்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்துருப்பீங்க. சட்டமன்றத்திலே இது நிதிநிலைக்கான விவாதங்கள் நடைபெறுகிற நேரத்தில் நிதிநிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய சிறந்த திட்டங்களை நாடே போட்டுக்கிறது, எல்லா ஊடகங்களும் போட்டுக்கிற நேரத்தில் அதில் எந்த விதமான குறைகளும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில், விமர்சிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு எதிர்க்கட்சிகளுக்கான ஒரு நெருக்கடி வந்திருக்கு. குறிப்பாக அதிமுகவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு ஆல்ரெடி 4 இயர்ஸாக ஒரு செட்பேக், பெரிய அளவில் அவங்களால எந்த பாலிட்டிக்ஸும் பண்ண முடியல. இப்போ அவங்களுக்கு பாஜகவோட கூட்டணியா இல்லையான்ற ஒரு பெரிய குழப்பம் ஆல்ரெடி இருந்ததுனால ஒரு விளைவு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற மறைமுகமாக கை கோத்துக்கிட்டு இருக்கிறது, இது மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிற நேரத்தில் திசை திருப்புதலுக்காக சில பிரச்சனைகளுக்கு எடுப்பதாக அவங்க எடுக்கிறாங்க. 0 ஹவர்ஸில் எடுக்கிறதுன்றது எந்த தவறும் இல்லை. 0 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அதுக்கு நோட்டீஸ் கொடுக்குற விதமும், ஏன்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது அண்ட் ரூல்ஸ் இருக்குது.